இது நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாமல் நாங்கள் பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலாக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலாக பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு. இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது, வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை. அனுமதி பெற்று தான் நாங்கள் செய்கிறோம். அனுமதி பெற்று தான், அனுமதி பெறாமல் எப்படி போய் வாக்கு சேகரிக்க போவோம்? ஒரு வழக்குன்னா ஒரு முறை இருக்குல்ல. ஒவ்வொரு ஆள் மேலேயும் 7 வழக்கு 8 வழக்கு, எதுக்குன்னே தெரியல. சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா. சரியாப்பா, அது போய் பேசி என்ன பயன் இருக்கு? வேற ஏதாவது எங்களுக்கு ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? அரசியல் கட்சி, அதாவது அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிவிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி உருவாக்கினார். அவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கிவிட்டார். இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு கொண்டிருக்க. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அதுல என்ன இருக்குது?